ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். அன்பே சிவம், அன்பே சிவம். ஆதி காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஆண்டார்கள். தேவர்களிடத்தில் அறிவு ஆற்றல் இருந்தது. அசுரரிடத்தில் ஆற்றல் மட்டும்தான் இருந்தது. ஆகையினால் கடைசியில் அறிவு பாதை தான் வெற்றி பெற்றது. ஆற்றல் அடங்கிவிட்டது. அதே போன்றுதான் காந்தியடிகளுக்கு 4 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை பெரும் குற்றத்துக்கு ஆளானார். அந்த அவமான சின்னத்தை தாங்க முடியாமல் காந்தி வீட்டை விட்டு வெளியேறினார். வெளியேறி வரும்போது அவர் வாழ்வதா சாவதா என்ற நிலையில் வரும்போது அவர் காட்டு வழிக்கு சென்றார். அங்கு சென்றவுடன் காட்டுக்கும் மறைவாக செல்ல வேண்டும் என்று சென்றார். அங்கு சென்றவுடன் அவருக்கு ஒரு ஞானம் பெற்றது. இது போன்ற நிலையெல்லாம் சமூகத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையை மாற்றியமைக்க என்ன வழி என்று அவர் சிந்தனைக்கு தோன்றியது. அந்த வழியில் அவர் சில பாதைகளை வழிமுறைகளை கண்டறிந்தார். உணவின்றி கண்டறிந்து கடைசியில் இதை எவ்வாறு அரங்கேற்றுவது என்ற வழி தெரியாமல் பிதற்ற நிலையில் இருக்கும்போது, இன்று அரசியல்தானே உலகத்தை வழிநடத்தி வருகின்றது. அதனால் அரசியல் வழியில் சென்றால் இதை அரங்கேற்ற செய்யலாமே என்று அவருக்குள் ஒரு புலப்பட்டது, ஒரு அறிவு. அந்த நிலையில் வந்து இந்திரா காந்தியுடைய தந்தை நேரை சந்தித்ததில் அவர் அறிவு பாதையை விளக்கும் பொழுது நேருக்குள் உள் மனதில் ஒன்று தோன்றியது. இவரை வைத்துதான் வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்பது அவருக்குள் ஒரு எண்ணம் உருவானது. அந்த அடிப்படையில் அவரை வைத்து வெள்ளையனை வெளியேற்றினார். காந்தியடிகளை வைத்து வெள்ளையனை வெளியேற்றினார். வெளியேற்றிய பிறகு இவர் பாதை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா என்று சற்று யோசிக்கும்போது அங்குதான் மாயை என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் உருவானதோ இல்லை வேறு இடத்தில் உருவானதோ, அது மறைமுகமான செய்திகள். அது கடைசியில் காந்தியடிகளை சுற்று கொன்றது. காரணம், அறிவு பாதை ஒரு இடத்தில், ஆற்றல் ஒரு இடத்தில். இன்றும் அதே நிலையில்தான் அக்காலத்தில் இக்காலம் வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறிவு பாதை என்பது நிறுவனத்தின் மூலமாக செயல்படுகிறது. வரவு போக்கு செலவு அனைத்தும் நிறுவனங்களே கவனித்து வருகிறது. ஆனால் ஆற்றல் எங்கு உள்ளது? கட்சி என்ற பெயரில் ஆட்சியாளர்கள் உள்ளது. ஆற்றல் இடத்தில் பவர் உள்ளது. அறிவு பாதை இல்லாமல் ஆற்றலால் என்ன செய்ய முடியும்? ஆனால் பவர் இங்கு உள்ளது. ஆனால் ஒரு காலத்துக்கு ஆற்றல் எல்லாம் அடங்கிவிடும். அறிவு பாதை தான் வெற்றி பெறும். இது உறுதி. இந்த நிலைக்கு தான் அன்று எம்ஜிஆர் இருக்கும் பொழுது கூட அவரிடத்தில் அறிவு இருந்தது. ஆனால் அவர் வெளிப்படுத்த முடியாமல் ஆற்றல் உள்ளவர்கள் அவரை தடை செய்து வந்தார். அதனால் அவரை சுற்றும் விட்டார். இருந்தாலும் அறிவு பாதை வென்றது. அவர் தப்பித்தார். அதே நிலையில் கலைஞரும் அன்பழகனுடைய அரசியல் நுட்பத்தை உணர்ந்த ஒரு அறிவாளி தமிழ்நாட்டில் எவரும் இல்லை. அந்த நிலைக்கு அன்பழகன் அறிவு ஆற்றலுடன் இருந்தார். இந்த உலகத்தை, இந்த தமிழ்நாட்டை சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் ஆய்ந்து சிந்தித்து வந்த காலத்தில் கருணாநிதி ஆற்றலுடன் அவர் பாதையில் நுழைந்து, இதையெல்லாம் நீ அரங்கேற்றக்கூடாது, நீ இந்த நிலைக்கு வரக்கூடாது, நீ அடங்கிவிடு என்று அவர் ஆற்றல் வழியில் அவர் பவரை காட்டினார். அந்த வழியில் அவர் அன்றிலிருந்து கடைசி இருக்கும் வரை அவர் வெளிப்படவே இல்லை.
ஆற்றல்தான் அதிகார பவரில் செயல்பட்டு வந்தது. அதே போன்றுதான் ஒவ்வொன்றும் அறிவு. இன்றும் வேளாண்மை துறையில் அறிவு ஆற்றல் மனிதர்களை வாழ வைக்க அறிவுப்பாட்டில் காலத்துக்கு ஏற்றவாறு பொருள்களை எவ்வாறு உருவாக்குவது, இத்தனை கோடி மக்களை எப்படி வளர்ப்பது என்று அறிவு ஆற்றல் வேளாண் துறையில் உள்ளது. ஆனால் ஆற்றல் எங்கு உள்ளது? முதல் அமைச்சரிலிருந்து மற்ற அமைச்சர்களிடத்தில் ஆற்றல் உள்ளது, பவர் இங்கு உள்ளது. ஆனால் இந்த பவர் நீடிப்பதற்கு வழி இல்லை. காரணம், பூமியில் இடைவெளி வேகமாக குறைந்து பசுமை மரங்களும் பசுமை காடுகளும் சாலை மரங்களும் உயர்ந்த மலைகளும் உடைந்து வர நிலையில் உள்ளதால் சூரிய வெப்பத்தை தாங்க முடியாத நிலையில் பூமி வாழ்கின்றது. அதனால் இடைவெளி இல்லாத காரணத்தால் இறைவன் ஒருபொழுதும் இனி ஏற்க மாட்டார். இந்த உலகத்தை புதிய வழி பாதைக்கு கொண்டு வர காலம் காத்திருக்கு. ஆகையினால் இன்றே நீங்கள் சற்று சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுக்கும் வாழ்ப்பு தருவான் இறைவன். இல்லை என்றால் உங்களுடைய ஆற்றல் அறிவு அடங்கிவிடும். எவ்வாறு அடங்கும் என்று அன்று பாருங்கள். ஒரு வில்லன் சினிமா படத்தில் மேன்மையாக வந்தாலும் கடைசியில் என்ன ஆகிறான்? கடைசியில் அன்றாயோட வெளியேற்றுவார். அந்த நிலைக்கும் வர காத்திருக்கு. ஆனால் அந்த நிலைக்கு கொண்டு வர இறைவன் விரும்பவில்லை. காரணம், மனிதனுக்கு மானம் முக்கியம் என்பதற்காக உங்கள் சட்டத்தி வழியிலே உங்களை சீர்திருத்தவும் உங்களை மடக்கி அந்த வழியில் பாதை கொண்டு செல்லவும் அவர் காத்திருக்கிறார். இது உறுதி. ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம்.